பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கு உச்சநீதிமன்றம். கரூர் சம்பவத்தில் முதல்வர் விஜய் குற்றஞ்சாட்டப்பட்ட நபராக இல்லையே அப்படிங்கிற கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. இந்த மனுவும் ஏற்க மறுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய முழு தகவல்களோட செய்தியாளர் வெங்கடேசனும் நம்மோட இணைஞ்சிருக்காரு. அவரோட கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். என்ன விவாதங்கள் நடந்தது இந்த விசாரணையில? இப்ப நீதிமன்றம் ஏற்க மறுத்திருக்கு, இதை பற்றியும் நீங்க சொல்லுங்க. கரூர் துயர வழக்கில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை முதல்வர் ஜோசப் விஜய் சந்திக்க தடை கோரும் திமுகவின் இடையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரிக்க மறுத்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவராக இருந்த விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்து 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு அமைத்து தற்போது அந்த சிபிஐ விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தாக்கல் செய்த இடையீட்டு மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கரூர் ஒரு முக்கியமான ஊர் என்றும் அங்கு கணக்கு வழக்கு உள்ளது என்றும் அந்த கணக்கு வழக்கை முடிக்காமல் விடமாட்டோம் என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பதாக தெரிவித்து, இந்த இவ்வாறாக பேசியது இந்த வழக்கின் புலன் விசாரணை நடைபெறும் போதே அமைச்சரின் பேச்சு புலன் விசாரணையில் தலையிடுவதாகவும், இதனுடைய தமிழக முதல்வர் என்ற முறையில் ஜோசப் விஜய் கரூர் ஜூலை 16ஆம் தேதி சென்று தற்போது பலியான காயமடைந்த குடும்பத்தாருக்கு அந்த அரசு வேலைக்காக உத்தரவுகளை வழங்க இருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியாகுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் கருணத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவும் சிபிஐ புலன் விசாரணை பாதிக்கும் என்று தெரிவித்திருந்தார். இந்த விசாரணை நிறைவடையும் வரை தமிழக முதல்வர் ஜோசப் விஜயும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அமைச்சர்களான ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், டி நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் எதிர்கட்சிகளை மிரட்டும் வகையில் வழக்கு குறித்து பேசாமல் இருக்க வேண்டும் என்று தடை விதிக்க வேண்டும் என்று கோரப்பட்டது. மேலும் இந்த புலன் விசாரணை நேர்மை தன்மையை உறுதி செய்ய சாட்சிகளும் ஆதாரங்களும் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எவ்வித நலத்திட்டங்களையும் வழங்க தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. இந்த மனுவை தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் KV விஸ்வநாதன் மற்றும் ஆலோக் ஆராதி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. விசாரணை தொடங்கியதும் இந்த வழக்கின் பின்னணியை குறிப்பிட்டு RS பாரதி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் வாதிட்டார். இந்த விசாரணை தொடங்கியதுமே இந்த வழக்கில் முதல்வர் குற்றம் சாட்டப்பட்ட நபராக இல்லையே சாட்சியமாகத்தான் இருக்கிறார், எப்படி இது போன்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க முடியும், குறிப்பாக இதில் எவ்வித கருத்துக்களையும் தெரிவிக்க கூடாது என்ற ஒரு உத்தரவை எப்படி பிறப்பிக்க முடியும் என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பி திமுகவின் மனுவை தற்போது திரும்ப அனுமதி அளித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். ஓகே வெங்கடேசன், இப்போ நம்ம இந்த வழக்கில் இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய வாதங்கள் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத விரிவாக அலசலாம். இப்போ திமுக தரப்புலேருந்து அவங்க சில வாதத்தையும் வச்சிருக்கிறதா பார்க்குறோம். அதாவது பலியானவங்க குடும்பத்துக்கு வந்து நீதிமன்ற வழிகாட்டுதல் படி தான் நலத்திட்டம் வந்து வழங்கணும் அப்படின்னு அந்த மனுவில் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்களே, இந்த வாதம் அப்போ இதை பற்றியும் அவங்க பேசியிருந்தாங்களா? என்னென்ன வாதங்களை மேலும் அவங்க வச்சுருந்தாங்க? அவர்கள் திமுகவை பொறுத்தவரை இந்த சந்திப்பு என்பதை நடைபெறக்கூடாது என்றும், அவ்வாறு நடைபெற்றாலும் அது நீதிமன்ற வழிகாட்டுதல்படி இருக்க வேண்டும் என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே மனுதாரர் தரப்பில் ஏற்கனவே இந்த புலன் விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான கண்காணிப்பு குழு என்பது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு முன் இது போன்ற விஷயங்களை நாங்கள் முன்வைக்க அனுமதி வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை என்பது வழங்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக இந்த விவகாரத்தில் எப்படி ஒரு பேச்சுரிமையை தடை விதிக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்றும், இது போன்ற விவகாரத்தில் எப்படி உச்சநீதிமன்றம் குறிப்பாக ஒரு எதிர்கட்சியாக இருந்து கொண்டு இது போன்ற மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்ற துணியில் தான் இந்த கேள்வி என்பது உச்சநீதிமன்றம் முன்வைத்தது. குறிப்பாக முதல்வரின் அந்த விஷயத்தை உச்சநீதிமன்றம் எவ்வாறு முறைப்படுத்த முடியும் என்றும் கேள்வியை திமுக தரப்புக்கு முன்வைத்து இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க தற்போது மறுத்துள்ளது நாம் பார்க்க முடிகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.